பிஜி, வாடகை வீடு என தனியாக தங்கி இருக்கும்போது நம்ம ரூம்ல ரகசிய கேமரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். இன்றைய டிஜிட்டல் உலகத்துல மைக்ரோ சைஸ் கேமராக்களை எளிதாக வாங்கி மறைத்து வைத்துக் கொள்ள முடியும். இந்த கேமராக்கள் நம்மளை அறியாமலேயே நம்மளோட தனி உரிமைக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். இது போன்ற ஆபத்துகளை இருந்து பாதுகாத்துக் கொள்ள ரூம்ல ரகசிய கேமரா, ஹிடன் கேமரா இருக்குதா அப்படிங்கறத கண்டறிவது எப்படி என்பதை இப்போ பார்க்கலாம். முதல்ல அறைக்குள்ள நுழைந்ததும் அறையில உள்ள பொருட்களான அலாரம், கடிகாரம், ஸ்விட்ச் போர்டு, சுவர்ல மாட்டி இருக்கும் பெயிண்ட்ஸ் அல்லது போட்டோஸ், கண்ணாடி ஆகியவற்றை உற்று பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு பொருள் வழக்கத்திற்கு மாறாக வினோதமாக இருந்தா அதை உடனே சோதிச்சு பார்க்கணும். இப்படி வைக்கப்படும் கேமராக்கள் நாம் தினமும் பயன்படுத்தும் அலாரம், கடிகாரம் மற்றும் சார்ஜர் போன்ற பொருட்கள்ல மறைத்து வைக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலான ரகசிய கேமராக்கள் வைஃபை மூலம் இணையத்துடன் இணைக்கப்பட்டிருக்கும். உங்க போன்ல வைஃபை அமைப்புக்கு சென்று அந்த நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட்டுள்ள சாதனங்களோட பட்டியலை பார்க்கணும். அதுல உங்களுக்கு தெரியாத வினோத குறியீடு கொண்ட சாதனம் ஏதேனும் இணைச்சிருந்தா அந்த ரகசிய கேமராவாக இருக்கலாம். அடுத்ததா அறையில் உள்ள விளக்குகளை அணைச்சு உங்க போன் அல்லது டார்ச் லைட்டை பயன்படுத்தி அறைய சோதிச்சு பார்க்கணும். ரூம்ல ரகசிய கேமரா இருக்கும் பட்சத்துல கேமராவின் லென்ஸில் இருந்து சில சமயங்கள்ல ஒரு சிறிய ஒளிக்கீற்று தெரியும். பல நேரங்களில் ரகசிய கேமராக்கள் கண்ணாடிகளுக்கு பின்னாடி மறைந்திருக்கும். அதை கண்டறிய கண்ணாடியின் மேற்பரப்பில் உங்கள் விரலை வைக்கும் போது உங்கள் விரலுக்கும் அதன் பிம்பத்திற்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி இருந்தால் அந்த கண்ணாடி சாதாரணமானது. ஆனால் இடைவெளி இல்லை என்றால் அது இருபக்க கண்ணாடியாக இருக்க வாய்ப்பிருக்கு. அதன் பின்னால் கேமரா இருக்கலாம். சில ரகசிய கேமராக்கள் இரவின் பார்க்க அகச்சிவப்பு ஒளியை பயன்படுத்துகின்றன. இதை கண்டறிய இருண்ட அறையை உங்கள் போன் கேமராவை கொண்டு சோதியுங்கள். கேமரா லென்ஸில் ஏதேனும் ஒரு சிறிய ஒளி தெரிவது போல இருந்தால் அந்த இடத்தை சோதித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக ரேடியோ ஃப்ரீக்வன்சி டிடெக்டர் கருவியை ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். இந்த கருவி ரகசிய கேமராக்கள் மற்றும் மைக்ரோபோன்களிலிருந்து வரும் சிக்னலை கண்டறியும். அறையில மெதுவாக இந்த கருவியை நகர்த்தி செல்லும் போது அது பீப் சத்தம் எழுப்பினால் அல்லது ஒளி மின்னினால் அந்த இடத்துல சந்தேகத்திற்குரிய சாதனம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது போன்ற பாதுகாப்பு சோதனைகளை மேற்கொண்டு நமது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம்.